தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன அவையாருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. தமிழக வெற்றிக் கழகம் தூய சக்தியா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். அவ்வப்போது உயர்த்துவாங்க. நம்முடைய சேலம் வரைக்கும் ஒரு 5 ரூபா உயர்த்தது, 2 பைசா உயர்த்திருக்கா சொல்றாங்க. ஒரு கிலோமீட்டர் 2 பைசா உயர்த்திருக்கான்னு சொல்றாங்க. இதை கூட இப்போ அரசு, இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன அவையாருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். தமிழகத்துல வெகு விரைவில் திமுக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி தலைமையில புதிய ஒரு குழு அமைச்சு மக்களோட குறைகள் எங்கெங்க தமிழகம்லாம் இருக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி அவங்க ஒரு சர்க்கிள் இருக்கிறாங்க. அதிமுக அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு செய்துங்களா? அதாவது ஏற்கனவே கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம் ஆட்சிக்கு வந்து, அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.